அனைவருக்கும் வணக்கம். குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகள். குழந்தைகளா வளர்க்கும் பெற்றோர்களை விட ரோபோக்கள் மாதிரி வளர்க்கிற பெற்றோர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டியூஷன் வந்த உடனே டான்ஸ் கிளாஸ்லேருந்து வந்த உடனே ஹிந்தி டியூஷன், அந்த மாதிரி அவங்களுக்கு மேலுமே அவங்களுக்கு பிடிக்காத பல விஷயங்களை நம்ம அவங்களுக்குள்ளாரியே திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்காதத உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க விரும்பிட்டு இருக்கிறீங்க. அது தவறில்லை. ஆனாலும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றதுதான் இங்க முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. பெற்றோர்கள் செய்யும் சிறு தவறுகள் கூட குழந்தைகளோட மத்தியில தன்னம்பிக்கை குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க தப்பு செஞ்சாதான் அவர்கள் குழந்தைகள். தப்பு செய்யாம இருந்ததுன்னா அது குழந்தைகளே கிடையாது. அதற்காக எப்பொழுதுமே அவங்கள திட்டிட்டோ கத்திட்டோ இருக்கவே கூடாது. பல முறை தவறுகள் செஞ்சாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு அன்பா புரியும்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிற்காலத்துல திட்டத்தானே போறீங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னா மனசுல ஒரு பயமே இல்லாம ஆயிடும். அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் குறைஞ்சிட்டே வந்துடும். அதே மாதிரி வேற குழந்தைங்களுக்கு நடுவுல உங்களோட குழந்தைகளை ஒப்பிட்டு அவங்கள்ட்ட பேசாதீங்க. அவர்கள் மேல இருக்கிற வெறுப்பும் தன்னம்பிக்கையும் குறைபடும் ஏற்பட காரணியா மாறிடும். திட்டுவது ஒரு புறமும் அதீத அக்கறை ஒரு புறம், ரெண்டுமே ஒன்னா கிடைக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமா திட்ட வேண்டியது 1 மணி நேரம் கழிச்சு ரொம்ப பாசமா கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு பயங்கரமா அக்கறை காமிக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களோட இருக்கிற தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. எதற்கெடுத்தாலும் நீங்க தானே இருக்கிறீங்க, நீங்க பாத்துப்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வந்துருச்சுன்னா அவங்க தனியா செயல்படாம எப்பொழுதுமே அடுத்தவங்களோட உதவியை நாடியே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். தவறுகள் செய்தால் தயவு செய்து தட்டி கொடுத்து புரிய வைங்க. பொது இடங்கள்ல மற்றவர்களுக்கு முன்னால அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கும் மனம் உண்டு. அவர்களோட வயதுல இருக்கிற மற்ற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தீங்கன்னாதான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்ப வரப்போற காலங்கள்ல நீங்க ஓவர்டேக் பண்ணி வர முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களையும் அவங்க என்ன செஞ்சாலுமே சரி நல்லா தட்டி கொடுத்து பாராட்டுங்க. அப்போதுதான் அவர்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வளரும். ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம்தான். ஆனா அதற்காக நம்ம தொட்டதுக்கெல்லாம் ஒழுக்கம்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு குழந்தைய கூண்டுக்குள்ளார அடைச்சு வச்சு வளர்க்குற மாதிரி தான் அந்த ஒழுக்கத்தை நம்ம புகுத்துற மாதிரி இருக்கும். ஒரு எதிர்மறையான தாக்கங்கள் அவங்களுக்குள்ளார ஏற்பட்டுரும். அது மாதிரி எப்பொழுதுமே அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருங்க. பெற்றோர்கள் அப்படின்னு நினைக்கும் போதே எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை குழந்தைங்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும். இத அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணம் எங்க வருதோ எப்ப வருதோ அப்பதான் அந்த குழந்தை தவறி வழிமாறி போறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நம்மளே கொடுக்கற மாதிரி இருக்கும். அதனால குழந்தைகள் வளர்ப்புல மிகவும் கவனமா இருங்க. இப்போது வரும் சந்ததியர் முன்னாடி இருந்த காலங்கள் மாதிரி கிடையாது. அதனால பெற்றோர்களா இல்லாம ஒரு நல்ல ஒரு நண்பனா இருந்து உங்களோட குழந்தைய வளருங்க. கண்டிப்பா நல்ல முறையில உங்களோட குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப்